புதுச்சேரியில் யோகா நாள் விழாவிற்காக நகரம் முழுவதும் அரசு சார்பில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகளில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டு இந்தி மொழி மட்டும் இடம்பெற்றிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் இந்தி வார்த்தைகளை கருப்பு மையால் அழித்து தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்தனர். சர்வதேச யோகா தினம் வரும் ஜூன் 21 நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னோட்டமாக யோகா திருவிழா நாளை மே 27 புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற உள்ளது. இதற்காக அரசு சார்பில் நகரம் முழுவதும் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அந்த பதாகைகளில் அனைத்து அறிவிப்புகளும் இந்தியில் மட்டுமே இடம்பெற்றுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழ் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருப்பது தமிழ் பேசும் புதுச்சேரி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே காமராஜர் மணிமண்டபம், கிழக்கு கடற்கரை சாலை, இந்திரா காந்தி சதுக்கம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் இந்தி மொழியில் வைக்கப்பட்டிருந்த யோகா தின விளம்பர பதாகைகளை தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கருப்பு மையை கொண்டு அழித்தனர். மேலும் ஹிந்தி தெரியாது போடா என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு ஹிந்தி மொழியை திணிப்பதாக கூறி புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர்.